ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சரிகமா கார்வாவோட மினி அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குயிக் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு பற்றி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிகமா கார்வா மினி இது மினி. இங்கேயும் சரிகமா மினி தான் கொடுத்துருக்காங்க. 351 சூப்பர் ஹிட் ரேட்ரியோ தமிழ் சாங் இன்சைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா, எஃப்எம் ஏஎம் ரேடியோ ப்ளூடூத் யூஎஸ்பி நோ இன்டர்நெட் ரெக்வயர்ட். அதாவது இன்டர்நெட் இல்லாமல் எஃப்எம் ஏஎம் ரேடியோவும் கேட்க முடியுமா. 6 மந்த் வாரண்டி நமக்கு தராங்க. இங்கே சரிகமா கார்வா சிங்கிளுக்கு அப்படியே நாங்கள் க்ளோன் பண்ணோன்னா அந்த ப்ரைஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2590 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து புஷ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். இழுத்தோன்னா நமக்கு ஒரு புக்லெட், ஒரு சிங்கிள் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸில் இங்கே தான் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிறவங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, கஸ்டமர் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வாரண்டி கார்டு நம்ம தான் இது பண்ண மாதிரி வரும், ஃபில்லப் பண்ணி நம்ம வச்சுக்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு டேரெக்டாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே யூஎஸ்பி அடாப்டர், யூஎஸ்பி ஒயர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பீக்கரை வெளியே எடுக்கலாம். இங்கே ஒரு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கரை தள்ளி வச்சிடலாம். ஸ்பீக்கரை தள்ளி வச்சோன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்லெட் நம்ம எடுப்போம். ஓகாட், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி ஒயர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஒயர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ நம்ம அடாப்டரில் குத்தி போட்டுக்கிற மாதிரி வரும். நம்ம அதை சைடில் வச்சுக்கலாம். இது என்ன புக்லெட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹவ் டு டியூன் இன்டு எஃப்எம், இதுக்கானது எப்படி நம்ம எஃப்எம்மை டியூன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு புக்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதையும் தூக்கி சைடில் வைத்து விடுவோம். ஸோ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி சைடில் வச்சிடலாம். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ பாக்ஸையும் நம்ம தள்ளி வச்சிடலாம். நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்பீக்கருக்கு போகிறோம். ஸோ ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் தெரியுது. ஸோ நமக்கு பின்னாடி ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படியே வந்தோன்னா நமக்கு இங்கே சார்ஜிங்கான லைட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிளுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரீசெட்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இங்கே எழுதிருக்காங்கன்னா சரிகமா கார்வா மினின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே திருப்பினோன்னா ஒரு 4 ஃபோட்டோஸ் இருக்குது. 4 ஃபோட்டோஸ்க்கு எடுத்து நம்ம மேலே பார்ப்போம்னா நமக்கு பேக்வேர்டு இருக்குது, பாஸ் ப்ளே இருக்குது, ஃபார்வேர்டு இருக்குது, வால்யூம் டவுன், வால்யூம் அப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரிலாம் வராது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம இதுக்கு அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சரிகமான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஏஎம் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோன்னே சரிகமாவில் இருக்குது. நான் அப்படியே சாங் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது எத்தனை சாங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 351 சூப்பர் ஹிட். இது 4 பேர் 351. ஸோ நான் இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணால் 10 songs skip. அதாவது நம்ம இந்த ஃபார்வேர்டை நல்லா எடுத்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 10 சாங்ஸ் ஸ்கிப்ட் ஆகிடுது. இது எம்ஜிஆர் அவங்க சாங் வருது. நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி பண்ணி வேறு உங்களுக்கு ஒரு சாங் வரும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாஸ் ப்ளே, இது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது, நல்ல ஒரு இதுதான், நல்ல சாங் கேட்குது. ஓகே, நான் இருங்க வால்யூம் டவுன் பண்ணலாம். ஸோ அடுத்து
ப்ளூடூத் போயிடலாம். ஸோ ப்ளூடூத் பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளூடூத்லேயும் ஒரு சாங் கேட்டு பார்ப்போம். இப்போதைக்கு ப்ளூடூத்தில் ஒரு பாட்டு கேட்குற. ஃபஸ்ட் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது பீட்டில் இருக்குது. நான் இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னே நமக்கு இங்கே என்னெல்லாம் காட்டுதுன்னா, என்னோடய ஹெட்செட் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது காட்டுது. ஸோ ஒரேமா ஷார்ட்டோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சரிகமா கார்வா மினி அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்வா மினி இங்கே இது பண்ணினே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ நான் இருங்க இதை அன்பேர் பண்ணனே ஒரு சவுண்ட் கேட்குதா. ஸோ இப்போ நான் திருப்பி இதை பேர் பண்ணுறேன். பேர் பண்ணும்போது டிங் டாங் அப்படின்னு ஒரு சவுண்ட் ப்ளே ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளூடூத்லேயும் ஒரு சாங் வைப்போம். நான் ப்ளூடூத்லேயும் ஒரு பாட்டு வைக்கிறேன். ப்ளூடூத்லேயும் நான் ஒரு சாங் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க ப்ளூடூத்தில் தான் இருக்குது. ஸோ லைட் எரியுது. ஸோ நான் இதுலேருந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி இருந்தாலும் இங்கே ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைட், இங்கே ஒரு லைட், இங்கே ஒரு லைட்டுன்னு எரியுது. ஸோ ப்ளூடூத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். இருங்க, என்ன பாட்டு போடலாம்? நல்ல ஒரு சாங்காக தேடலாம். இருங்க, நான் ஒரு நல்ல சாங்காக தேடிட்டு இருக்கேன். ஓல்டு சாங் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நம்ம நைட்டு ஒரு லேட் நைட் ஒரு மிட் ஒரு 9 o'clock நம்ம முடிச்சு கேட்டுட்டு அது ஜாலியாக சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கேட்டோன்னு வைங்களேன், அது செம ஃபீல். இங்கேயும் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்து கேட்குற மாதிரி நமக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கல, கவனிக்கல. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுதான். ஒன்றுமே ஒரு கும்முன்னு கேட்கல, ஒரு ஸ்மூத் ப்ளேவாக இருக்குது நமக்கு இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் இது பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மியூசிக், நல்ல ஒரு ஹால், ஒரு ஹோம், ஒரு ரூமுக்கு ஏற்ற ஒரு ஸ்பீக்கர் தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ 551, அதாவது 551 நான் கட்டினேன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஆனால் இதில் எத்தனை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 351 சாங் சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிக்கிறேன். நான் பாஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எஃப்எம் வைக்க போகிறோம். எஃப்எம் அப்படி ட்ரெயின் சவுண்டு வருது. எப்போ முடிச்சிட்டோன்னா நமக்கு இதுங்க நம்ம ஆண்டனாவை எப்படி எழுதி எடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க. இது இருக்கா, அதாவது இந்த இருக்கணும். ஆண்டனா வச்சு நான் காட்டுறேன், ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணுறோம். ஜூம் அவுட் பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எம் பாட்டு வச்சு நம்ம எஃப்எம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃப்எம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எஃப்எம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எந்த ரேடியோ ஸ்டேஷனும் கிடைக்கல. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்லி ஆசைப்படுறேன் பார்த்திங்கன்னா, ஆண்டனாவை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா ஆண்டனா ப்ரோக் ஆகிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கணும். எடுக்கிறது எப்படின்னா நம்ம இந்த நெயில் இருக்குல்ல, இது வழியாக இதை இப்படி புஷ் பண்ணால் போதும். அதாவது இங்கே இருக்கிறத லென்த்தை அப்படியே எடுத்து வெளியே ஃபுல்லாக இழுத்துடணும். இழுத்தக்கப்புறம் தான் நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி எடுத்த உடனே இங்கே பாதி வந்தோடனே வெளியே எடுத்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எடுக்கும் போதே அப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தூக்கி நம்ம இப்படி சைடு நிப்பாட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஸோ அவ்வளோதான். இதில் அப்புறம் திருப்பி நமக்கு இங்கே சரிகமா காரோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் சூப்பரான பாட்டு, காலத்தால் அழியாத பாடல்கள். நான் எத்தனை வாட்டி இந்த பாட்டெலாம் கேட்டு இன்ஸ்பயராக இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு டிவோஷனல். ஸோ அப்படி ஒரு அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நான் இந்த காலத்தில் எழுதுகிற பாட்டும் உங்களுக்கு ஒன்றுமே புரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேறு என்னென்ன கொடுத்துருக்கீங்க. அப்போல்லாம் இதுதான் வந்து வெஸ்டர்ன், அதாவது இது குத்து சாங், இது ஃபோக் சாங்குன்னாங்களே அதான். அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஃபோக் சாங் தான் வரும். நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம்.
வால்யூம் கேட்கலன்னு நினைக்கிறேன். வேறு என்ன பாடல்? நல்ல பாடலில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 351 பாடல். இந்த சாங் எங்களோட கிராண்ட் மதருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. இது இதை இதை கேட்டோன்னே அடுத்த செகண்ட் ஒரு க்ரை பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங் இது. ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பர் சாங். அண்ட் நமக்கு இதோட ஒன்றுமே இல்லை. இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய லெவலில் கும்முன்னு கேட்காம, ஒரு இது கொஞ்சம் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஸ்மூத்தினஸ்ஸாக மியூசிக் வைக்கும் போதே நமக்கு ஹை வால்யூம்லையும் சரி மிட் ரேஞ்ச் வால்யூம் சரி ஸ்மூத்தியாக கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணது ஸ்மூத்தியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நவீன் உங்களிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது அன்பாக்சிங் தமிழன். ஸோ பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அதை சரி பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஒரு ஹெட்செட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹெட்செட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வந்து கண்டுபிடிச்சவங்க கரெக்டாக பார்த்து கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் அன்பாக்சிங் தமிழ். ஓகே, see you, bye. ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.